வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பாரம்பரியமான கமர்கட் ரெசிபி தான், ஸ்வீட் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 100வது எபிசோடு, அதனால் பாரம்பரியமான ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்க, இனியும் சப்போர்ட் கொடுங்க. நன்றி. A healthy taste of homemade food from my kitchen. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கமர்கட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் வெல்லம், தேங்காய். கடையிலெல்லாம் வெல்லம் 1.5 கப்பு வெல்லம்னா 1 கப்பு இல்லைன்னா அரை கப்பு தேங்காய் சேர்ப்பாங்க. இது வீட்டில் செய்கிறதுனால நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு 1 கப்பு தேங்காய், ஏன்னா தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால செஞ்சேன். வீட்டில் செய்கிறதுனால ட்ரெடிஷ்னலாக செய்கிறது வெல்லம் கூட இருக்கும், தேங்காய் கம்மியாக தான் போடுவாங்க. சரிங்களா? இப்போது அந்த வெல்லத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி, அதை கரையிறதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கரைஞ்சி வர மட்டும் வெயிட் பண்ணலாம். இதில் தூசு இல்லை, அதனால் அப்படியே போட்டுட்டேன். சில வெல்லத்தில் தூசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வாணலியில் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இந்த தக்காளி பதம் இருக்குது பார்த்தீங்களா, பாகு பதம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கம்பி பதம்ல அதையும் தாண்டி தக்காளி பதம், தண்ணியில் போட்டு உருட்டணுன்னா உருண்டு வரணும். அந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பாரம்பரியமானது. இப்போல்லாம் சாக்லேட் சாப்பிட்றாங்க, அப்போல்லாம் கமர்கட்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 90s கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கல்ல சுவையான கமர்கட்டு. இப்போ கிட்டத்தட்ட பாகு செட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியில் ஊற்றிருக்கேன்ல, அது அப்படியே நிற்கிது, உருட்டுனா உருண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தேங்காவை எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா திரண்டு வரணும். இதுக்கு நெய்யெல்லாம் கண்டிப்பாக போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனா நெய் போட்டுக்கலாம், கடையில் செய்கிறதுனா நெய்யெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னலாக செய்கிற கமர்கட்டுக்கு நெய் சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? உருட்டுறதுக்கு கூட தண்ணியை தொட்டு தான் உருட்டுவாங்க. இப்போ நல்லா சுருண்டு எல்லாம் சேர்ந்து பொங்கினா போல் வருது பாருங்கள். அப்போ எடுத்து தட்டில் கொட்டிட்டு ஆற விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், தேங்காய் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால. கடையிலெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. வெல்லம் டபுள் மடங்குன்னா தேங்காய் 1 மடங்கு தான் சேர்ப்பாங்க. இப்போ திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். ஈஸி தான், ஆனால் பக்குவமாக நின்று செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டு. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாயில் போட்டுட்டு சைடில் அடக்கிக்கிட்டு அப்படியே இருந்தால் வச்சுங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும். இப்போ திரண்டு வந்துருச்சுங்களா, எடுத்து தட்டுக்குள்ளே கொட்டிக்கலாம். தட்டில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நான், லைட்டாக ஒட்ட போகுதுன்னு சொல்லிவிட்டு கொட்டிக்கிட்டு ஆற விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம். சும்மா தொட்டுக்கிறதுக்காக வேண்டி நெய் போட்டுக்கிறேன், ஆனால் நான் தண்ணியில் தொட்டு தான் நான் உருண்டை பிடிச்சேன். அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்பாக ஒட்டாது, நல்லாவே வரும். சைடில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி அதில் கழுவிட்டு அந்த ஈரத்தோடு உருட்டி 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 போட்டுடலாம். சூடு உடனே கை வச்சிங்கன்னா
ரொம்ப பற்றிக்கும். பார்த்து பத்திரமா செய்யணும். முதல்ல ஸ்பூனில் டிவைட் பண்ணி அப்படி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டோன்னே கொஞ்சம் ஆறி வந்தோடனே அப்படியே ஒரு உருண்டை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின போல் நல்லா சைஸாக பண்ணிக்கலாம். இப்போ சூட்லேயே வந்து கரெக்டாக ஷேப்புக்கு வராது, இன்னும் கொஞ்சம் தளத்தலான் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆற உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்து பத்திரம் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்துடாதீங்க, குழந்தைங்க சுட்டு போங்க. ஏன்னா இது வெல்லம் காய்ச்சந்து ரொம்ப இதுவாக இருக்கும். சுடுறதுனால தான் அப்படி ஆற வச்சு ஸ்பூனில் எடுத்து உதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஈஸியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும், ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, எல்லாருக்கும் பிடிக்கும். விசேஷமாக 90s கிட்ட ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கல்ல. இப்போ தனித்தனியாக வச்சுட்டுனா ஆறினவுடனே கையில் இந்த மாதிரி 2 கைக்கும் இடையில வச்சு இப்படி உருட்டிங்க. கை இந்த மாதிரி பிசுன்னு இருந்தால் உருட்ட வராது. பக்கத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கையை கழுவிக்குங்க. இந்த கமர்கட்டுலாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து கடை வச்சுருந்தாங்க. அப்போது எங்கள் பாட்டி எங்கள் சித்தப்பாலாம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ தான் நான் செய்கிறது. அது கிண்டும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த தேங்காவும் அந்த வெல்லமும் சேர்ந்தது உள்ளங்கையில் வச்சு அப்படியே உருட்டிடுங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கை வாஷ் பண்ணிட்டு இது பண்ணுறது. இவ்வளோதான், சூப்பரான கமர்கட் ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த கமர்கட்டு குறித்து டிப்ஸு. இது வந்து வெல்லத்தில் செய்வாங்க, தேங்காய் சேர்த்து செய்கிறது. கடையில் வந்து 2 பங்கு வெல்லத்துக்கு 1 பங்கு தேங்காய் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா பிள்ளைங்க தேங்காய் சாப்பிட்டா நல்லதுன்றதுனால. சரிங்களா, அதனால் தேங்காய் நான் கூட சேர்த்துருக்கேன். 2வது, பிள்ளைங்கள தூர வச்சுட்டு செய்யுங்க. சுவையான இந்த கமர்கட் பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.